அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்ன சொல்லலாம். பிகாஸ் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன் அண்ட் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு டிலீட்டட் சீனே போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து லைக் படத்தை பார்க்காம நான் அந்த டிலீட்டட் சீனை பார்க்க முடியாது. பட் அந்த படம் வந்து நான் ஓகே இதை பற்றி பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. இந்த படமே லாஸ்ட் இயரோட பெஸ்ட் படம், ஈவன் புஷ்பா ஓவர்டேக் பண்ண மாதிரி இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்காக. ஸோ நேற்று இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி லைக் நெட்ஃப்ளிக்ஸில் எதில் ரிலீஸ் பண்ணாங்க போல. ஸோ நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் அந்த ஒரு டைமில் எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரத்த கரைகள் ஃபுல் ஆஃப் பிளட் தான். பிளட்டை தவிர வேறு எந்த ஒரு சீனையும் நான் அந்த படத்தில் பார்க்கல. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்ததுல அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீரியஸாக அடுத்து ஒரு சில விஷயம் நானே என்னடா எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான். அண்ட் நான் ரொம்ப இதை பற்றி எலாபரேட் பண்ணாமல் நான் டேரெக்டாக சொல்லிடுவேன். எஸ், நீங்கள் நான் பார்க்க போகிறது மார்க்கோ படத்தோட ஒரு டிலீட்டட் சீன் தான். ஸோ உன்னிமுகந்தன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பு வாஸ் லைக் அன்பிலீவபிள்ங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்த ஹனீஃப் அதேனி அவர்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தேங்க்ஸ் சொல்லலாம் இந்த மாதிரி படத்தை தந்ததுக்காக. ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஸோ இந்த டிலீட்டட் சீனை பார்த்துட்டு வந்து இல்லாமல் இந்த ரியாஸ் கானும் இருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்தேன். பார்த்துக்கப்புறம் எனக்கு டீட்டெயிலாக அந்த ரிவ்யூ டைமில் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. வீடியோவை ஆரம்பிக்கலாம். பிகாஸ் முன்னாடி ரொம்ப பேசிட்டேன். ஓகே, ஹியர் வி கோ. பாருங்க மாஸ் இல்லை. பட் இது எந்த சீனுக்கு கனெக்ட் ஆகுது நான் பார்க்குறதுக்கு இந்த சீன் வரும். എന്താ പറ്റിയ ആരമ്മ എത്ര പിടിച്ച ബസ്സിൽ വെച്ച ഓ അവര് ലവർ ഇല്ല പോലീസ് കൊണ്ടുപോയി. പോലീസ് കൊണ്ടുപോയോ? അതെങ്ങനെ ശരിയാവാ? കൊണ്ട് കയറ എങ്ങട് பிஜிஎம் எல்லாம் தியேட்டரில் பார்த்துருக்கணுங்க. മാർക്കോ ഈ കേസ് ഞാൻ തീരുമാനം ഉണ്ടാക്കും. പിന്നെ ഈ മയിൽപ്പീലികളെ ഞാൻ മാജിസ്ട്രേറ്റിന് അടുത്ത് കൊണ്ടുപോകും. അവർ ജാമ്യത്തിൽ പോട്ടെ. ഇതൊന്നും അത്ര വലിയ തെറ്റല്ലല്ലോ മോളെ. മോളുടെ വീട്ടില് 2 വീലറും 4 വീലറും ഉള്ളതല്ലേ. പിന്നെ എന്തിനങ്ങനെ ബസ്സിൽ കയറി അള്ളി പിടിച്ചോണ്ട് പോണത്? അവർക്ക് ഇതൊക്കെ നല്ല ആഗ്രഹമുണ്ട്. പിന്നെ കാര്യം കഴിഞ്ഞപ്പോ ഞങ്ങളൊക്കെ കുറ്റക്കാരെ. ഇപ്പോഴത്തെ പിള്ളേർ ഒരു തമാശകളെ ഇതൊന്നും വലിയ ഇഷ്യൂ ആക്കണ്ട മാർഗോ. ഇനി ചന്തി തൊട്ടതും പിടിച്ചാണ് പ്രശ്നമെങ്കിലേ മോളെ എന്നാ എന്റെ പിടിച്ചോ. എന്റെ പിടിച്ചോ. എന്താ ഇന്നാ പിടിക്കണോ? പിടിക്കണോന്ന് പിടിച്ചോ മോളെ. அந்த அடி எடுக்கிறது ஞாபகம் இருக்குது. ആദ്യം ഇവൻ ഇടിക്ക. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பா இப்படியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே. நாலு போலீஸ்காரன் அவங்களா அது தூக்கி போட அடிக்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிகாஸ் அந்த ஒரு சீன்லங்க அவர் வந்து அந்த இதை நான் சொல்கிறேன் அதை சொல்லிட்டாங்க. நான் அடி அண்ட் யா பரவாயில்ல. இந்த ஒரு போர்ஷன் வந்து படத்தில் ஒரு பக்கம் இல்லாதது எனக்கு வந்து இது அவ்வளோ இல்லை.
பட் நல்லா இருந்துச்சு ஓவரால் பார்க்கும்போது. எனக்கு அந்த படத்தோட சீன்ஸ் தான் ஞாபகத்தில் இருந்துச்சு. அவர் ஒரு சீனில் நான் அவங்க தம்பியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி அவர் போவார். பிகாஸ் அவங்க வந்து அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த 100 பேர் அதை விட அதிகமாக 100 பேர் அவர் அடித்து சமாளிச்சுட்டு அவர் மேலே போவாருங்க. அவ்வளோ பிளட் ஸ்டெயின்ஸ் அந்த ஒரு இதில் கத்தியாக இருக்கட்டும், மறுபடியும் வந்து ஒரு ஹெமராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி ஒரு பக்கம், துப்பாக்கி பின்பகுதி மெசிவ். இந்த சீன்ஸ் எல்லாமே நான் வந்து லைக் புஷ்பா 2 கூட பார்த்து ஓகே அந்த டைமில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஒரு படத்தை நான் தியேட்டரில் பார்த்துருந்தேன், ஐ வில் பி லைக் மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஈவன் நம்ம லேப்டாப்பில் எதையோ பார்க்கும்போது கூட ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்க எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு சீன் அதில் வந்துங்க அதில் தாங்க ரொம்ப அள்ளி விட்டுருச்சு எனக்கு. பிகாஸ் அவங்க லாஸ்ட்டில் அந்த டெலிவரி டைமில் அவங்க வந்து அவர் மற்ற வில்லன் போவார், அந்த வில்லன் வந்து போய் அந்த இதை எடுப்பாரு பாருங்க. அதெல்லாம் பச்சை குழந்தைங்க எப்படி தூக்கிடுவாருங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எப்படி படத்தில் அதுவும் அலோவ் பண்ணி அது எப்படி இது பண்ணாங்கன்றது தெரியல. பட் ஸ்டில் இந்த படம் வந்து இட் வாஸ் லைக் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஸோ என்ன சொல்கிறது லைக் அந்த படத்தில் பிளட் ஸ்டெயின்ஸ் இல்லைன்னா அந்த படமே ஓடி இருக்காது. அந்த மாதிரி ஒரு படம் தான். அண்ட் உன்னிமுகனுடைய நடிப்புக்கு தான் நான் வந்து சல்யூட். அதான் மலையாள படம் வந்து படங்கள் வந்து தீஸ் டேஸ் அது எப்படி தான் தெரியல இந்த மாதிரியான படங்கள். பட் ஆனால் இந்த படங்கள் எல்லாமே ரீசெண்டாக நான் பார்த்த எல்லா படமும் சூப்பர் டூப்பர். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் மாலிவுட் மூவிஸ் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட வந்து லைக் அப்படி காலிவுட் நமக்கு தராங்களோ எகெயின் பாலிவுட் லைக் டாலிவுட்டாக இருக்கட்டும், என்ன வுட்டாக இருக்கட்டும், யூ மூவிஸ் ஆர் கிவிங் சம் எக்ஸப்ஷனல் ஸ்டஃப் அவுட் ஆஃப் ஆல். ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஈவன் இந்த சீனில் கூட பாருங்கள், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் போட்டு மிதிச்சு தள்ளி ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் லைக் அப்படியே மெஸ்டப். அப்போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஈவன் ரியாஸ் கான் எதுக்கு இந்த ஒரு குட்டி சீன் ரியாஸ் கான் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நான் தான் மாஸ் சீன்ஸ்க்கு தான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஈவன் அந்த அடியை கூட நான் எதிர்பார்த்தேன், அடிச்சிட்டார் ஒரு வழியாக. ஏன்னா அடி இல்லாமல் ஒரு சீன் கூட அந்த படத்தில் இல்லை. ஸோ மார்க்கோ நான் பார்த்ததுலே வாத்தி பெஸ்ட் மூவிஸ் அவுட் ஆஃப் இந்த மாதிரி ரொம்ப க்ரூவலாக. ஈவன் ஹாலிவுட்டில் தான் அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ராங் டர்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் திஸ் கேம் மீ லிட்ரல் ஷில்ஸ் ப்ரோ, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிரைட்ஸ் டு உன்னிமுகன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் ரவி பஸ்டரோட மியூசிக்கெல்லாம் நான் அப்படியே கேஜிஎஃப் ஃபீலுக்கு போயிட்டேன். கேஜிஎஃப் அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன், அது ரெண்டுமே வேறு அதையும் இதையும் கம்பேர்லாம் பண்ணவே மாட்டேன். இந்த மூவியோட கான்செப்ட் வேறு, அந்த மூவியோட கான்செப்ட் வேறு. என்ன தான் அதை பற்றி கோல்டை பற்றி இருந்தாலும் சரி வேறு அந்த பர்சனாலிட்டிக்கான ஒரு மாஸ் அந்த எலிமெண்ட் வந்து மிஸ் ஆகலை. ஸோ அது வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா டெலிவர் பண்ண. அதில் எப்படி யாஷிப் நமக்கு தந்தார் கன்னட சினிமாவில், இல்லை மலையாளத்தில் வந்து உன்னிமுகன் தான் அதை இன்னும் பர்ஃபெக்டாக தந்தார். ஸோ அதில் நான் கம்பேர் பண்ணி பேச விரும்பல. ஆனால் எனக்கு வந்து இந்த நடிப்பு, இந்த மியூசிக், ஈவன் ரவி பஸ்டரோட அதுக்கும் மியூசிக் நல்லாவே பண்ணல, இதுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் ஓவரால் மியூசிக் வாஸ் ஹோல்சம் பேக்கேஜ். பிஜிஎம்எஸ் தெரிக்க விட்டாங்க. அதுதான் நான் தியேட்டரில் மிஸ் பண்ணதுக்கான விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் அப்படி கேட்டது எப்படி இருந்திருக்கும், அந்த காது இருக்கிற அப்படியே இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். வேறு எந்த விஷயத்தை நான் இது வந்து எலாபரேட் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு இது ஒன்றும் இல்லை. ஏதோ முக்கியமான 2-3 பாயிண்ட்ஸை நான் எடுத்து சொல்கிறேன். அண்ட் ஈவன் ஸ்டார்டிங்கெல்லாம் கூட அந்த நாயை வச்சு அவர் என்ன சொல்கிறது, அந்த நாயோட ஒரு சண்டை போடுவாருங்க வேன் உள்ள வச்சு. அதெல்லாம் தெரியல, சொல்லப்போனால் ஒரு கதையை நான் சொல்லிடுவேன். பிகாஸ் நேற்று நைட்டாக பார்த்துட்டு இன்றைக்கி இதை பண்ணுவோம் தான் எனக்கு இதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஹோல்சம் பாட்டை இதை நான் பார்க்குறேன், எனக்கு அப்படியே புரியுது இப்போ இந்த விஷயம். ஸோ அதுதான். அண்ட் கங்க்ராட்ஸ் டு தி மலையாள சினிமா விச் தே ப்ரொவைடர்ஸ் லைக் இந்த மாதிரி படங்கள் வந்து தரனால தான் நமக்கு எதுவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்னும் உன்னிமுகனுடைய ஒரு ஃபேனாக நான் மாறிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் பல படங்களுக்கு. இன்றைக்கி கூட ஏதோ படம் லைக் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், ஏதோ பேபி ஆர் சம்திங். ஸோ அதுக்கும் நான் பண்ணுவேன் வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பொறுத்து நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் பார்க்குற ஹாஃப் ஆஃப் தி பீப்புள் லைக் நாட் சப்ஸ்கிரைப். ஸோ அதையும் பண்ணியிருக்கேன். லைக் கமெண்ட் இதெல்லாம் உங்கள் பக்கத்துலேருந்து என்ன பண்ண மாதிரி பண்ணுவேன். ஸோ என் பக்கத்துலேருந்து என்னோடய மேக்ஸிமம் நான் பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றி ஏதாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் ஃபார் நவ் ஐ எம் லீவிங். அண்ட் இன்னொரு புதியில் சந்திப்பேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.